உங்களுடைய பேர் என்னங்க? என்ன கவுன்சிலிங்காக வந்தீங்க? என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க சார்? என் பேர் நவீன். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A அந்த எக்ஸாமு ஏஎஸ்ஓ போஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் செக்ரட்டரியேட்டில் அந்த போஸ்ட்டுக்காக எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்காக இன்னைக்கு இங்கே வந்து இந்த இதுக்கு வந்திருக்கேன் கவுன்சிலிங்க்கு. ஓகே. உங்களுடைய ரேங்க் என்னங்க சார்? என் ரேங்க் வந்து டோட்டலாக 18, இது கம்பெனியில் 10. ஓகேங்க. இப்போ இந்த ஏஎஸ்ஓ எக்ஸாம் எழுதணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் சார்? யாரெல்லாம் எழுதலாம் இது? இது ஏற்கனவே சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மட்டும் தான் எழுத முடியும். ஓகேங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட்டு. ஓகே. 5 இயர்ஸ் கண்டிப்பாக சர்வீஸில் இருக்கணும். 5 இயர்ஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் இது பண்ணணும். ஓகே. எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கனால எழுதலாம்? யாரும் இல்லை, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அந்த 2 பேர் தான். ஜேஏ அசிஸ்டண்டா ஆமாம், இருக்காங்க. அசிஸ்டன்ட் எழுத முடியும். ஓகேங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கு? ஏஜ் வந்து இது ஜென்ரலுக்கும் மற்ற கம்யூனிட்டிக்கும் ஏஎஸ்ஓக்கு வந்து 35, ஓகே. மற்றது எஸ்சி எஸ்டிக்கெலாம் 40. ஓகே. இந்த இதுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஏஜ் வந்து 30 இயர்ஸ். 30 இயர்ஸ். ஓகேங்க. இதுக்கு என்ன மாதிரி சிலபஸ், எந்த மாதிரி படிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். காம்ப்ரிகென்ஷனு, டிரான்ஸ்லேஷனு, கிராமரு, இது ப்ரப்போசிஷன், ஆர்டிக்கலு நம்ம ஸ்கூலில் படித்த அதே சிலபஸ் தான். அதே தான் சிலபஸ்ஸு மெயினாக. ப்ளஸ் என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் டிராஃப்டிங்னு ஒன்று வந்து பண்ணுவாங்க. நம்ம ஃபைல் போடுறது, அந்த டிராஃப்டிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே. அதான் சிலபஸ்ஸு. ஓகே. இப்போ இது தமிழ்லேருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பாக இருக்குமா, இல்லை ஆங்கிலத்திலேருந்து தமிழ் மொழிபெயர்ப்புங்களா? ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே டிரான்ஸ்லேஷன் வந்து அதாவது மார்னிங் பேப்பரு லாங்குவேஜ் இது இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், சாயந்தரம் தமிழ் இருக்கும். ஓகே. ரெண்டுமே நம்ம போயிட்டு அட்டன் பண்ணணும். 2 மார்க்கும் சேர்த்து தான் இந்த இது வந்து வரும், மார்க் வரும். எவ்வளோ மார்க்கு எக்ஸாம் நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இது மொத்தமாக 200 நடக்கும். 200 நடக்கும். 100 100. ஆமாம். ஓகே. இப்போ இதுக்கு படிப்பதற்கான சோர்ஸ் புக்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்கா, இல்லை எப்படி நீங்கள் படிச்சீங்க? இல்லை, இது சோர்ஸு எதுவும் இல்லை. ஓகே. நான் வந்து படித்தது ஸ்கூல் புக்கு தான். அந்த 10th 12th இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தமிழ் புக்ஸு. ஓகே. ப்ளஸ் நான் ஒரு ப்ரைவேட்டு ஒரு ஆன்லைன் இதில் சேர்ந்து படித்தேன், இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படித்தேன். ஓகே. இது இது உங்களுடைய எத்தனாவது முயற்சிங்க? செகண்ட் இது. செகண்ட். இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நிறையா இருக்கணும். ஓகே. நான் எழுதி பார்த்து என்னோடய சிஸ்டர்கிட்டலாம் வந்து கரெக்ஷன் நான் தருவேன். ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நிறையா ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அது எல்லாமே சரி பண்ணிட்டே வரணும். நம்மளுடைய மென்டார் நம்மளை வந்து கைட் பண்ணாங்க. ஓகே. அதெல்லாம் சரி பண்ணிட்டே வந்து எந்த ஒரு அடித்தல் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கையெழுத்து நல்லா இருக்கணும். ஆனால் என்னோடய கையெழுத்து கொஞ்சம் சுமார் தான். ஆனாலும் மேனேஜ் பண்ணி இது பண்ணிட்டு எழுதிட்டேன். இது ரிட்டன் எக்ஸாம்ங்களா? ஆமாம், ரிட்டன் சார். இது டிஸ்கிரிப்டிவ் இல்லை. நம்ம செமஸ்டர் மாதிரி 3 hours நம்ம ஃபுல்லாக உட்காந்து எழுதணும். ஓகே. காலையில் வந்து தமிழ், மதியம் ஆங்கிலம். ஆமாம், இல்லைன்னா மாறி இருக்கும். சப்போஸ் காலையில் இங்கிலீஷு, இது சாயந்தரம் தமிழ் அப்படி இருக்கும். ஒரே நாள்லேயே நடக்கும். ஒரே நாள் எக்ஸாம் நடக்கும். ஓகே. ஆனால் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற 5 years எக்ஸ்பீரியன்ஸ். எழுத முடியும். ஆமாம் சார். ஆமாம். இல்லை, இது என்னென்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்பயாவது தான் போடுறாங்க. அதனால் கரெக்டாக வந்து போடும்போது இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஜென்ரலாக மற்ற எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிலாம் காம்படிஷன் வந்து நிறையா இருக்கும். இது காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. அதனால் கொஞ்சம் உட்காந்து நல்லா படித்தோன்னா பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.